இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமேசானில் வந்து இன்றைக்கி கிரேட் ஃப்ரீடம்ஸ் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. அதில் ஆஃபரில் வந்து நிறைய பொருள் விட்ருக்காங்க. அது வந்து எப்பவுமே நான் பார்க்குறது தான், எப்பவுமே ஆஃபரில் தான் விடுவாங்க. சில வாட்டி ஆஃபர்னு சொல்லிட்டு அதே அமௌண்ட்டை திருப்பி காட்டி, இல்லைனா அதோட அதிகமாக காட்டி ஏமாற்றுவாங்க. அது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நான் புதுசாக ஒன்று பார்த்தேன். என்னன்னா, அமேசானில் வந்து பைக்கெலாம் சேலுக்கு வருது. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? கார் இருக்கான்னு தெரியல, ஆனால் பைக்கு அது மாதிரிலாம் சேல்ஸுக்கு வருது. அதுவும் டியூக்கு 250 அதெல்லாம் இருக்குது. அதுவும் நார்மல் ப்ரைஸோடு இங்கே கம்மியாகவே இருக்குது. இது எப்படி டெலிவரி பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியல. ஆனால் இது மாதிரி இருக்குது. நான் நம்பலாம் வேணால் காட்டுறேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டில், நீங்களும் பாருங்கள். அமேசானில் வந்து பைக்கையும் விற்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பைக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் இருக்குது, 1,08,000. இன்னொரு பைக் பார்த்திங்கன்னா கிளாமரு, ஹீரோ கிளாமர் 125. அது மாதிரி டியூக்கு பல்சர்லாம் கொடுக்குது. பல்சர் பழைய மாடல் 125 நியான் இருக்குது. இப்போ நான் வந்து ஹீரோ எக்ஸ்ப்ளஸ் கூட இருக்குது. இப்போ நான் போய்ட்டு டியூக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். KTM டியூக் கவர்லாம் வருது. அது பாருங்க, KTM டியூக் வந்து இப்போ வந்து காட்டுது. அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் பை ஃபார் 2,08,000க்கு வந்து வாங்க முடியுமா. 20,000 வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அதாவது 21,000 வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்குமா. அது மாதிரி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து இதில் வந்து கம்மியாக கொடுப்பாங்க போல். இதை மற்றபடி அந்த RC புக்கு, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா நான் அதுக்கும் இதில் பைக் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த பைக் வாங்கினவங்க கேட்டால் தான் தெரியும் என்னென்னு. இதில் ரிவ்யூஸ் வேறு போட்டிருப்பாங்க. இதுலேயும் SBI கார்டுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட பைக் இது பாருங்கள், 3 லட்சத்துக்கு கூட பைக் இருக்குது. KTM டியூக் 390 இப்போ அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் 2 பேர் வாங்கியிருக்காங்களாம். இந்த 2 பேர் தான் கமெண்ட் பண்ணிக்க முடியும். மற்ற யாருன்னா பண்ணாங்க டேட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இது மாதிரி கார் இருக்கான்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பார்ப்போமா. கார் மட்டும் பொம்மை கார் தான் வருது. என்னடா அது, இதுவும் பொம்மை கார் தான். ஃபஸ்ட்டு நான் அந்த பைக்கையும் வந்து பொம்மை பைக்காக இருக்குன்னு தான் நினச்சி நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஒத்து பார்த்தா தான் தெரியுது அந்த பைக்கே ஒரிஜினல் பைக் தானே. அதனால் பைக்கும் வந்து இப்போ அமேசானில் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கான்னு தெரியல, அதையும் பார்த்துருவோம். ஃப்ளிப்கார்ட்டில் அதெல்லாம் இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் பைக் அக்சசரிஸ் மட்டும்தான் இருக்குது. சரி, வெறும் பைக்குன்னு வேணால் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்கூட்டி அது மாதிரி விற்கிறாங்க போல். இதுலேயும் இருக்குது. ஆனால் டியூக் அது மாதிரிலாம் இல்லை. நார்மல் பைக் வேணால் இருக்குது. இந்த பாருங்கள், அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்லேயும் பைக் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் வந்து டியூக் எல்லாமே இருக்குது. ராயல் என்ஃபீல்டு இருக்கான்னு பார்ப்போமா. பயந்துட்டேன். 1,800 பொம்மை தான் இருக்குது. ராயல் என்ஃபீல்டு இல்லை, ஆனால் டியூக்லாம் இருக்குது. நீங்கள் எதனா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. பைக்கு ஆன்லைனில் வாங்குவீங்களா தெரியல, வாங்கியிருக்காங்கன்னா நீங்கள் வாங்குவீங்கன்னு தெரில. அப்படி வாங்குவோன்னா மாட்டானான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்குவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பைக்கும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.